இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 9th of June. டைம் இப்போ 10:32 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா காலையிலேருந்து ட்ரேட் எடுக்கலைன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா R1ல் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் இருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணால் இது வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். 24,950 வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னியோட டேவோட வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர். இந்த சிபிஆர் வந்து ஒயிட் சிபிஆர்னால் ஒரு கன்சால்டேஷன் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ரேலி இருக்காது. இது என்னன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒயிட் சிபிஆர் வந்து பிரேக் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குமே. ஒயிட் சிபிஆர் இருந்தால் கூட திருப்பி வந்து மேலே போகிறத வந்து வாய்ப்பு அதிகமே. இங்கே ஏன் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா R1லேருந்து அது கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணி தான் போகணுமே. ஆனால் வந்து கீழே போகல, கீழே வந்து இந்த பையிங் ப்ரெஷர் இருக்குது. சப்போஸ் இந்த R1 தாண்டிச்சுன்னா இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா R2 வரைக்கும் ஸ்பீடாக வந்து போகும். எங்கன்னா R2 எங்கே இருக்குன்னா 25,260. ஓகேவா, இந்த இடம் தான், இந்த இடத்துக்கு வரைக்கும் போகும். சப்போஸ் இது பிரேக் அவுட்டாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரு ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். திருப்பி இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டுலாம் வந்து போகாது. R1லேருந்து R2க்கு மிச்சம் இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி போகும். நம்மளுக்கு சான்ஸ் இங்கே தான் கிடைக்குமே. 25,157 கிடைக்கும். அங்கேருந்து 25,250 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அப்போ 100 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணால் இங்கே 250 பாயிண்ட்ஸ் வந்து 250 பாயிண்ட்ஸ் போகும். 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதனால் 2% வந்து நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. ஒரு 1.5% தான் வந்து டார்கெட் பண்ண முடியும். பார்ப்போம், இது கன்ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் வந்து ப்ரெஷர் வந்து காமிச்சிட்ருக்கு. நேற்று ஃப்ரைடேவோட வந்து பார்த்திங்கன்னா ஹை 185 கிட்டே இருந்தது. சப்போஸ் இந்த பிரேக் அவுட் போது பார்த்திங்கன்னா அந்த 185 வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த 185ல் அதை வந்து தாண்டிடும். நம்ம அந்த மாதிரி தாண்டும் போது என்னென்னா இந்த 25,100 எடுத்தால 25,300 வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கணும். என்னென்னா புட்டை வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணணும். இது 185 வந்து தாண்டிச்சுன்னா ஓகேவா, அப்போ தான் பைக் ப்ரெஷர். இல்லாட்டி ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குமே. சப்போஸ் இந்த இடத்துல வந்து இது ரிஜெக்ஷன் இருக்குல்ல, இது ரிஜெக்ஷன்லாம் ஆகாது. திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேலே வரும். நம்ம ட்ரேட் ஏரியா எங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே தான். இல்லைங்க, ட்ராவே பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ராகும். பிரேக் அவுட் ஆச்சு தெரிஞ்சிச்சுன்னா தெரியுதுங்களா, இங்கே வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி போச்சுன்னா நமக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்னென்னா 25,300 வந்து எடுத்துக்கணும். புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கணும். ஓகேவா, இதான் இந்த 300. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோமே. ட்ரேட் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஓகே, அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். 45வது இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா. பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதான். நம்ம என்ன ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னோன்னா 300 வந்து சொல்லிடணும். 300 புட்டு. ஓகேவா, 24,300 இருக்குல்ல புட்டு, செல்லு 10 லாட்டு. ஓகேவா, இங்கே வந்து நம்ம டேட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா ப்ரீமியம் வந்து 246.4. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 246.4ல் வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இந்த இடம் தான் கரெக்டாக. இங்கேருந்து நம்மளுக்கு டவுன் சைடில் வந்தால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அப் சைடில் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வரும். இங்கே வந்து நம்மளோட வந்து லாஸ் வந்து எதில் வைக்கிறோன்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும். இல்லாட்டி அதுக்குள்ளே சப்போஸ் நம்மளுக்கு இங்கே இந்த இது விஆப் கிட்ட இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கிராஸ் பண்ணும்போது நம்ம பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்மளோட ட்ரேடு. இங்கே வந்து ஏன் எடுத்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த இதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து R1லேருந்து R2 தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஏரியா. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த ரேலியில் வர பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம முன்னாடியே வந்து கட்டாகி நல்லா பெருசாக வைக்கணும். அதுக்கு முன்னாடியே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 130 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே ஈஸியாக. 120 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த ட்ரேட்லேயே நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னென்னா
புட்டை வந்து காலை வந்து செல் பண்ணணும். ஓகேவா, இதுதான் நம்ம ட்ரேடு. திருப்பி வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டேன். 144 ஆகுது. ஆக்சுவலாக இந்த சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இது கீழே வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்கணும். காலை வந்து செல் பண்ணணும். அப்போ வந்து நான் ஸ்டாண்டர்டில் ஸ்டாங்கில் ஆகும். இந்த விஆப் இருக்குது பார்த்திங்களா, இந்த விஆப் மேலே போனாலும் வந்து என்னென்னா காலை வந்து செல் பண்ணணும். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்டில் ஸ்டாங்கில் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 13 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு இங்கே 10,000 வந்து லாஸு. நம்ம கேபிட்டல் வந்து 21 lakhsனால் 10,000 பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து 0.5% வந்து இந்த இடத்துல வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா, ஃபர்தராக வந்து இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.6, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 இருக்குது. அப்போனா வந்து 2.6 இருக்குது. 1.6 ஒரு 90னா இந்த இடத்துல வந்து 2 கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து 1.3, அப்புறம்ட்டு வந்து 7, இந்த இடத்துல வந்து 2 கிட்ட இருக்குது. அப்போனா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கன்சல்டேட் ஆகணுமே. ஏன்னா பக்கத்தில் நியரஸ்ட் வந்து இதுதான். சப்போஸ் இது மேலே வந்து போனால் இங்கே மேலே வந்து இதுவும் ஏறும். 31.95 இருக்குது. அதனால் வந்து டவுன் சைட் தான் இறக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் டவுன்னா அது கீழே வந்து போகாது. ஃபர்தராக வந்து நிறைய வந்து புட்டோட சப்போர்ட் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காலை வந்து ஹெட்ஜ் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விஆப் கிட்ட இருக்குது. இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் பண்ணும் போது 2ஆக போகுது. இப்போ எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த டேவோட ஹையை வந்து தாண்டல, அதுக்கப்புறம் டேயோட லோவை வந்து தாண்டல. ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்லி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 25,100ல் கால் பில்டப் தான் அதிகமாக இருக்குது. இருந்த வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகல. ஆக்சுவலாக என்னென்னா இவ்வளோ வந்து பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து அப்படியே கன்சல்டேட் ஆடுறாங்க. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் கீழே அடைக்கணும். 25,000ல் அடுத்த இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு வந்து வரணும்னு நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. என்னென்னா ஃப்ரெஷ் பையர்ஸ்னால வந்து இது என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரெடி ஆகுது. என்னென்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலை. அதுதான் வந்து இது மேலே போகிறதுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து 6.7 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லாஸில் இருக்குது. அப்போனா வந்து இன்ட்டு 750 போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து 3,000 வந்து 500 6,000 வந்து வருது. 3,500லேருந்து இது ஆகிருக்கு. 6,000 வந்து லாஸ் வந்து காமிச்சிட்ருக்கு. ஃபர்தராக வந்து டே எண்டில் வந்து எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். டைம் வந்து 3:10 ஆக்சுவலாக மார்க்கெட் என்னென்னா ஒரு கேப்பாக ஆகி வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த கேப்பில் இருந்து என்னென்னா இந்த லோவை கூட ரீடெஸ்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பையிங் இருந்தது. இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ப்ராஃபிட்டாக வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். என்னென்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து டெவலப் ஆகல பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அது கம்மியாக தான் இருக்குது. ஏற்கனவே எடுத்தவங்க தான் வந்து பொசிஷனை வந்து ஃப்ரைடே எடுத்தவங்க தான் வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப் சைட்லேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை ஆப்ஷன்ஸில். ஆனால் வந்து ஈக்விட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் அண்ட் செல்விங் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 5,600 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 7,500 கூட இருக்கும்.
நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இது மார்க்கெட் கீழே வராது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் இல்லை இதே இடத்துல தான் வந்து ஓப்பன் ஆகும். இருந்தும் வந்து மார்க்கெட் வந்து ஓவர் நைட் வந்து பொசிஷன்ஸ் வைக்கூடாது. அதனால் வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8, 7 அந்த மாதிரி வந்து கம்மியாகுது. பார்ப்போம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஏன்னா நாளைக்கு தான் வந்து தெரியும். அதனால் வந்து இதை வந்து 6900 இருக்குது, அதிலே போட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும், அதுக்காக தான். ஏன்னா நாளைக்கு வந்து எப்படின்னே சொல்ல முடியாது. சப்போஸ் ஒரு உக்ரைன் ரஷ்யா இஷ்யூஸ் வேறு இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு வந்து ஒரு கேப் டவுனாக கூட ஓப்பன் ஆகலாம். திருப்பி கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து சப்போர்ட், அதாவது கேப் டவுன்னா 25,000 இருக்கும். அப்போனா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ்ட்டு இருக்கும். திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் தர மேலே போகும். 50 பாயிண்ட்ஸ்னால் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2% வரும். 50 பாயிண்ட்ஸ்னால் வந்து 1.5% அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50,000 வந்து மைனஸ் போகும். அதான் 30,000 மைனஸ் போகும். திருப்பி அந்த 30,000 திருப்பி வந்து ரெக்கவரி ஆகும். ஆனால் வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன் இருக்குது. அதனால் வந்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லாஸை வந்து புக் பண்ணியாச்சு. ஓகே.